கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். இன்றைய தியான வசனம் பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டது. இன்று இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசப்போகும் காரியங்களை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இங்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை கவனியுங்கள். தேவன் அனுதினமும் மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார் என்றும் அவர்கள் பேசுவதை உற்று கேட்கிறார் என்றும் அவர்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஒரு புஸ்தகத்தில் குறித்து வைக்கிறார் என்பதை குறித்தும் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இன்று நம் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் செயல்களை நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பது தெரியாமல் இருப்பது இல்லை. நம் நம்பிக்கையை, நம் செயலை அவர் எப்பொழுதும் கவனித்து வருகிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்று அவர் சொல்வதிலிருந்து நாம் பலவீனத்தின் மத்தியிலும் தேவனுக்கென்று நாம் செய்யும் சிறு சிறு காரியங்களை கூட கவனித்து வருகிறார் என்பது தெளிவாகிறதல்லவா? அன்று லெவோதேக்கியா சபையில் மக்கள் பலவான்களாக, பலமானவர்களாக இல்லாவிட்டாலும் தேவனிடம் உள்ள நம்பிக்கையை இழக்காமல் அவருடைய வார்த்தையை தழுவிக்கொண்டு தேவனின் நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். குறைவான சக்தியோடு கூட தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் காத்து கொண்டிருந்தனர். அதே போல இன்று நாமும் கொஞ்சம் பலன் மட்டுமே இருந்தாலும் அந்த குறைவான சக்தியோடே கூட தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவருக்கென்று வைராக்கியமாக அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோமா? இதுதான் நம்ம முன்னாடி வைக்கப்பட்ட இன்றைய கேள்வி. அப்படி அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவர் சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவர் வழியில் நடப்போம் என்றால் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். அதோடு அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றும் உறுதி அளிக்கிறார். திறந்த வாசல் என்பது ஆவிக்குரிய நிகழ்வுகளை அல்லது வாய்ப்புகளை குறிக்கிறது. கிறிஸ்து நமக்கு அருளும் புதிய வாய்ப்புகளை குறிக்கிறது. அவர் ஒரு வாயிலை திறந்தால் யாராலும் அதை மூட முடியாது. இது நமது வாழ்க்கையில் அவரின் கிருபை, பணிகள் அல்லது ஆசீர்வாதங்களுக்கு திறந்து வைத்த ஒரு வாயிலாக இருக்கலாம். தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சாத்தியமான வாய்ப்புகளை உருவாக்குவதையும் சீரான முன்னேற்றத்தையும் இங்கு குறிக்கின்றது. தேவன் நமக்கு தரும் திறந்த வாசல் அவரது அருளும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு வாழ்வு. இது நம் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற வேலைகள் மற்றும் தேவன் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை வழிமுறைகள் மீது
நம்பிக்கை வைத்து நடக்க உதவும். திறந்த வாசல் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கான அழைப்பாகவும் காணப்படுகின்றது. தேவனின் அருளால் நாம் அவரது ராஜ்யத்தில் நுழைய சாத்தியம் பெறுகிறோம். இது அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்பவர்களுக்கு மட்டுமே தரப்படும். அங்கதான் அண்டர்லைன். அடுத்ததாக, திறந்த வாசல் என்பது தேவன் கொடுக்கும் பாதுகாப்பை குறிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய தியான வசனத்தில் ஒருவனும் அந்த வாசலை மூடமாட்டான் என்பதில் இருந்து தேவன் தம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களுடைய நம்பிக்கையையும் காக்கும் கருணையையும் விளக்குகிறார். மொத்தத்தில் திறந்த வாசல் என்பது தேவனின் அருளின் வெளிப்பாடு. அவர் நமக்கு தரும் வாய்ப்புகள், ஆவிக்குரிய முன்னேற்றம் மற்றும் அவரது ராஜ்யத்திற்குள் நம்மை அழைக்கிறார் என்பதை குறிக்கிறது. புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை கவனியுங்கள். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்றும், தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்றும் கூறுவதை கவனியுங்கள். இந்த திறவுகோல்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நமக்கிருக்கும் பலத்தோடே அவர் சமூகம் அமர வேண்டும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாக்களித்திருக்கும் தேவன் தாமே நம்மை பலத்தால் இடை கட்டுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை மறந்துவிடாமல் மனுஷர்களுக்கு முன்பாக அவரை அறிக்கை பண்ணும் பொழுது அவரும் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய பிதாவின் முன்பாக நம்மை குறித்து அறிக்கை பண்ணுவார். அவருடைய வசனத்தை தினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது திறந்த வாசலை, அதாவது ஆவிக்குரிய அபிஷேகங்களையும் பொக்கிஷங்களையும் நமக்கு அருளுவார். அதை ஒருவராலும் தடுக்கவோ அழிக்கவோ முடியாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இன்றே அவர் பாதம் பணிவோம். தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரால் நிறைவான, அதாவது திறந்த வாசல், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் ஆசீர்வாதம் உள்பட இம்மைக்கும் மறுமைக்குமான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.